ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களோட புஜிமா. ஒரு அடர்ந்த மலைப்பகுதியின் அடிவாரத்தில் சிறிய குடிசை ஒன்றில் மாறன் தனியாக வசித்து வந்தான். அவனது வாழ்க்கை மிகவும் அமைதியானது. ஆனால் அந்த அமைதிக்கு பின்னால் பல வருட கால உழைப்பும் போராட்டமும் மறைந்திருந்தது. தினமும் காலையில் பறவைகளின் சத்தத்தை கேட்டு விழிப்பதே அவனது வாடிக்கையாக இருந்தது. அவன் வளர்த்து வந்த சிறிய தோட்டத்தில் பலவிதமான பூச்செடிகளும் காய்கறி செடிகளும் செழித்து வளர்ந்திருந்தன. அந்த செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றும்போது அவனுக்குள் ஒரு இனம் புரியாத நிம்மதி பிறக்கும். அந்த சிறிய உலகமே அவனுக்கு பெரிய சொர்க்கமாக தெரிந்தது. நகரத்தின் இரைச்சல்களில் இந்த தனிமை அவனுக்கு பல புதிய பாடங்களை கற்றுக் கொடுத்தது. மாறன் ஒரு காலத்தில் நகரத்தில் மிகப்பெரிய மென்பொருள் நிறுவனத்தில் இரவு பகலாக உழைத்து கொண்டிருந்தான். அவனது கண்கள் எப்போதும் கணினி திரையையே பார்த்து கொண்டிருந்ததால் அடிக்கடி கடுமையான கண்வலியும் தலைவலியும் ஏற்படும். அவன் எவ்வளவு சம்பாதித்தாலும் அவனது மனதிற்குள் ஒரு பெரிய வெற்றிடம் இருந்து கொண்டே இருக்கும். சுற்றியுள்ள மனிதர்களிடம் பேசக்கூட அவனுக்கு நேரம் இருக்கவில்லை, அல்லது யாரிடம் என்ன பேசுவது என்று தெரியவில்லை. எப்போதும் ஒருவிதமான பதற்றத்துடன் டார்கெட்டுகளை முடிக்க வேண்டிய கட்டாயத்திலுமே அவனது வாழ்க்கை நடந்தன. ஒரு கட்டத்தில் அவனது உடல்நிலை மிகவும் பாதிக்கப்படவே அவன் தனது வேலையை துறக்க முடிவு செய்தான். தனக்கு தேவையான அமைதியை தேடி அவன் இந்த மலைப்பகுதிக்கு வந்தான். தொடக்கத்தில் இந்த புதிய வாழ்க்கை அவனுக்கு அவ்வளவு எளிதாக இருக்கவில்லை. மின்சாரம் இல்லாத இரவுகளும் ஆள் நடமாட்டம் இல்லாத சூழலும் அவனை அவ்வப்போது பயமுறுத்தின. ஆனாலும் இயற்கையோடு பழக பழக அவன் தனிமையின் உண்மையான அழகை புரிந்து கொள்ள தொடங்கினான். மலையிலிருந்து வீசும் குளிர்ந்த காற்றும் மண்ணின் வாசனையும் அவனது மன அழுத்தத்தை மெல்ல மெல்ல குறைத்தன. அவன் தனது கைப்பட ஒரு சிறிய குட்டையை உருவாக்கி அதில் மீன்களை வளர்க்க தொடங்கினான். மீன்கள் துள்ளி விளையாடுவதை பார்த்து கொண்டே அவன் பல மணி நேரங்களை அமைதியாக கழிப்பான். அவனது காய்கறி தோட்டம் அவனுக்கு தேவையான உணவை வழங்கியது. அது அவனுக்கு ஒரு தன்னிறைவை தந்தது. மாறன் தனது வாழ்வாதாரத்திற்காக பெரிய அளவில் ஆசைப்படாமல் சிறிய வேலைகளை செய்து வந்தான். அவன் மலைப்பகுதியில் கிடைக்கும் மூலிகைகளை சேமித்து அவற்றை உலர்த்தி நகரத்தில் உள்ள சில மருத்துவமனைகளுக்கு அனுப்பி வைத்தான். அது அவனுக்கு பெரிய வருமானத்தை தரவில்லை என்றாலும் மன நிறைவை தந்தது. அவனது உடற்பயிற்சி என்பது மலை ஏறுவதும் காட்டில் நடப்பதுமாகவே மாறிப்போனது. இதன் காரணமாக அவனது உடல் ஆரோக்கியம் முன்பை விட பல மடங்கு மேம்பட்டது. அவனது கண்கள் இப்போது கணினி திரையை பார்க்காமல் பச்சை நிற காடுகளையும் நீல நிற வானத்தையும் பார்த்தன. இதனால் அவனது நீண்டகால கண்வலியும் தலைவலியும் காணாமல் போனன. ஒரு நாள் மாலை நேரத்தில் மாறன் தனது குடிசைக்கு வெளியே அமர்ந்து சூரிய அஸ்தமனத்தை பார்த்து கொண்டிருந்தான். வானம் மெல்ல மெல்ல ஆரஞ்சு மற்றும் சிவப்பு நிறங்களாக மாறி இறுதியில் அடர் நீளமாக மாறியது. அந்த அழகை காணும்போது அவனுக்குள் ஒரு பெரிய ஆச்சரியம் ஏற்பட்டது. நாம் ஏன் இவ்வளவு காலம் இதையெல்லாம் ரசிக்காமல் இயந்திரம் போல ஓடினோம் என்று அவன் எண்ணினான். அன்றிரவு வானில் நட்சத்திரங்கள் மிக தெளிவாக தெரிந்தன. அவை அவனுக்கு ஒரு தாலாட்டை போல தோன்றின. அவன் அந்த நட்சத்திரங்களை எண்ணிக்கொண்டே அப்படியே உறங்கி போனான். அந்த தூக்கம் அவனுக்கு கொடுத்த நிம்மதி நகரத்தில் எந்த ஒரு சொகுசு விடுதியிலும் கிடைக்கவில்லை. மாறனின் தோட்டத்தில் ஒரு பெரிய ஆலமரம் இருந்தது. அதன் அடியில் உட்கார்ந்து தியானம் செய்வது அவனுக்கு மிகவும் பிடிக்கும். அந்த மரத்தில் பல வகையான பறவைகள் கூடு கட்டி வாழ்ந்தன. காலப்போக்கில் மாறன் அந்த பறவைகளின் மொழியை புரிந்து கொள்ள தொடங்கினான். ஒவ்வொரு பறவையும் ஒவ்வொரு விதமான செய்தியை சொல்வது போல அவனுக்கு தோன்றும். சில நேரங்களில் அவன் அந்த பறவைகளுக்கு தானியங்களை வைத்துவிட்டு அவை உண்பதை ரசிப்பான். அந்த பறவைகள் அவனை தனது நண்பனாகவே ஏற்றுக்கொண்டன. அவன் தோள்களில் கூட வந்து அமரும். இந்த சிறிய உயிரினங்களுடன் அவன் கொண்ட நட்பு அவனது தனிமையை போக்கியது. மழைக்காலங்களில் அந்த மலைப்பகுதி இன்னும் அழகாக மாறும். மேகங்கள் மலையை தொட்டு செல்வதை பார்க்கும்போது ஏதோ ஒரு மாய உலகத்திற்குள் இருப்பது போன்ற உணர்வு ஏற்படும். மாறன் தனது குடிசைக்குள் அமர்ந்து சூடாக தேநீர் குடித்து கொண்டே மலையை ரசிப்பான். மழை நீர் மண்ணில் பட்டு எழும் அந்த வாசனை அவனது நினைவுகளை பின்னோக்கி அழைத்து செல்லும். அவன் இழந்த உறவுகளையும் கடந்த கால தவறுகளையும் அந்த மழை நீர் கழுவி செல்வதாக உணர்ந்தான். மழையினால் ஏற்படும் குளிர் அவனது மனதை குளுமைப்படுத்தி புதிய சிந்தனைகளை தரும். அந்த நேரங்களில் அவன் கவிதைகளை எழுத தொடங்கினான். அது அவனது உள்ளத்தின் வெளிப்பாடாக அமைந்தது.
ஒருமுறை கடும் புயல் வீசிய போது மாறனின் குடிசைக்கு சற்று பாதிப்பு ஏற்பட்டது. அவன் வளர்த்து வந்த சில செடிகள் காற்றில் சாய்ந்து போனன. ஆனால் அவன் சோர்வடையவில்லை. அடுத்த நாளே எழுந்து மீண்டும் அனைத்தையும் சரி செய்ய தொடங்கினான். இயற்கை சில நேரங்களில் நம்மை சோதிக்கும், ஆனால் அதுவே நமக்கு வலிமையை தரும் என்பதை அவன் அறிந்திருந்தான். சாய்ந்த செடிகளை தாங்குகோல்களை கொண்டு நிமிர்த்தான். சிதைந்த கூரையை சரி செய்தான். அந்த கூரையை சரி செய்த போது அவனுக்கு மன நிம்மதி ஏற்பட்டது. அந்த வேலைகளை செய்யும் போது அவனுக்குள் ஒரு புது வேகம் பிறந்தது. எதையும் எதிர்கொள்ளும் மனப்பக்குவம் அவனுக்கு இயல்பாகவே வந்துவிட்டது. போராட்டமே வாழ்க்கை என்பதை அவன் இயற்கையின் சீற்றத்தின் மூலம் மீண்டும் ஒரு முறை உணர்ந்தான். மலையில் இருந்து வழிந்தோடும் சிற்றோடை ஒன்றில் குளிப்பது மாறனுக்கு பெரும் உற்சாகத்தை தரும். அந்த நீர் எப்போதும் குளிர்ச்சியாகவும் தூய்மையாகவும் இருக்கும். அதில் நீராடும் போது உடலில் உள்ள களைப்பு அனைத்தும் நீங்கிவிடும். அவன் அந்த ஓடையில் கரையோரம் அமர்ந்து பல மணி நேரம் யோசிப்பான். ஓடும் நீர் எப்படி தடைகளை கடந்து செல்கிறதோ அதுபோல நாமும் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என நினைப்பான். தண்ணீரின் சத்தம் அவனுக்கு ஒரு பெரும் தியான இசையாகவே மாறியது. அந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டே அவன் பலமுறை தியானத்தில் ஆழ்ந்து விடுவான். இயற்கையின் ஒவ்வொரு அசைவும் அவனுக்கு ஒரு வாழ்வியல் தத்துவத்தை கற்றுக் கொடுத்து கொண்டே இருந்தது. மாறன் தனது குடிசைக்கு அருகே ஒரு சிறிய நூலகத்தை அமைத்திருந்தான். அவனிடம் இருந்த புத்தகங்களை அனைத்தையும் வாழ்க்கை முறையை பற்றியும் இயற்கை பற்றியும் இருந்தன. ஓய்வு நேரங்களில் அவன் அந்த புத்தகங்களை படித்து தனது அறிவை வளர்த்து கொண்டான். ஒவ்வொரு புத்தகமும் ஒரு புதிய மனிதனை சந்திப்பது போன்ற உணர்வை தந்தது. அவன் படித்த விஷயங்களை செயல்முறைப்படுத்தி பார்ப்பதில் அவனுக்கு மிகுந்த ஆர்வம் இருந்தது. குறிப்பாக இயற்கை விவசாயம் மற்றும் மூலிகை மருத்துவம் பற்றிய தகவல்கள் அவனுக்கு பெரிதும் உதவின. அந்த புத்தகங்கள் அவனது தனிமைக்கு ஒரு சிறந்த துணையாக இருந்தன. அவன் அறிவு தேடலில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டான். மலையில் வாழும் பழங்குடியின மக்களுடன் மாறன் மெல்ல மெல்ல நட்பு கொள்ள தொடங்கினான். அவர்கள் மிகவும் எளிமையானவர்கள், ஆனால் வாழ்க்கையை பற்றிய அழகான புரிதல் கொண்டவர்கள். மாறன் அவர்களுக்கு தனக்கு தெரிந்த சில நவீன மருந்து முதலுதவிகளை கற்றுக் கொடுத்தான். பதிலுக்கு அவர்கள் அவனுக்கு காட்டில் உள்ள அரிய மூலிகைகளை அடையாளம் காண கற்றுக் கொடுத்தனர். அவர்களுடன் சேர்ந்து காட்டை சுற்றி வரும்போது காட்டின் ரகசியங்கள் அவனுக்கு தெரிய தொடங்கின. எந்த மரம் எப்போது பூக்கும், எந்த பழம் உண்ண தகுந்தது போன்ற பல நுட்பமான விஷயங்களை அவன் அறிந்தான். அந்த மக்களின் எளிமையும் ஒற்றுமையும் அவனது சிந்தனையில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியது. ஒரு நாள் ஒரு சிறிய மான்குட்டி காயத்துடன் மாறனின் குடிசைக்கு வந்தது. அதை பார்த்ததும் மாறனின் உள்ளம் பதறியது. அவன் உடனடியாக அதை எடுத்து முதலுதவி செய்தான். காட்டில் இருந்து சேகரித்த சில மூலிகைகளை கொண்டு அதன் காயத்திற்கு மருந்து போட்டான். அந்த மான்குட்டி குணமடையும் வரை அவன் அதை தன் குழந்தை போல பராமரித்தான். அது குணமடைந்து மீண்டும் துள்ளி விளையாடுவதை பார்த்தபோது அவனுக்கு கிடைத்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. சில நாட்களுக்கு பிறகு அந்த மான்குட்டி காட்டை நோக்கி சென்றது. ஆனால் அவ்வப்போது மாறனை பார்க்க வரும். இந்த சம்பவம் உலகம் அனைத்தும் ஒன்றுடன் ஒன்று பிணைக்கப்பட்டவை என்பதை அவனுக்கு உணர்த்தியது. மாறன் தனது குடிசையில் ஒரு சிறிய அடுப்பை உருவாக்கி அதில் விறகுகளை பயன்படுத்தி சமைப்பான். காட்டில் கிடைக்கும் காய்ந்த குச்சிகளே அவனுக்கு தேவையான எரிபொருளை தந்தன. அவன் சமைக்கும் உணவில் மனம் அந்த மலையோர காற்றுடன் கலந்து ஒரு தனி சுவையை தரும். ரசாயனங்கள் கலக்காத இயற்கை உணவை உண்பதால் அவனது உடல் வலிமை கூடியது. அவன் தனது உணவை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைந்தான். மலையில் வரும் சில பயணிகளுக்கு உணவு அளித்து உபசரிப்பான். அவர்களுடன் பேசும்போது உலகத்தின் மற்ற பக்கங்களை பற்றி தெரிந்து கொள்வான். இந்த சிறிய உரையாடல்கள் அவனது உலகத்தை விரிவுபடுத்தின. குளிர்காலங்களில் அந்த பகுதி பனியால் மூடப்பட்டு மிக அழகாக தெரியும். காலையில் இலைகளின் நுனியில் இருக்கும் பனித்துளிகள் வைரங்களைப் போல மின்னும். மாறன் அந்த காட்சியை ரசிப்பதற்காகவே அதிகாலையில் எழுந்து விடுவான். பனிமூட்டத்திற்கு நடுவே நடக்கும்போது ஏதோ மேகங்களுக்குள் நடப்பது போன்ற உணர்வு ஏற்படும். அந்த குளிர் அவனது நரம்புகளை முறுக்கேற்றி அவனை உற்சாகப்படுத்தும். பனி விலகி சூரியன் உதிக்கும் போது உண்டாகும் அந்த வெளிச்சம் ஒரு புதிய நம்பிக்கையை தரும். ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய தொடக்கம் என்பதை அந்த சூரிய உதயம் அவனுக்கு நினைவுபடுத்தும். அவன் அந்த நேரத்தை தனது அடுத்த கட்ட திட்டங்களை வகுக்க பயன்படுத்துவான்.
மாறனுக்கு புகைப்படம் எடுப்பதில் மிகுந்த ஆர்வம் இருந்தது. அவனிடம் இருந்த சிறிய கேமராவில் இயற்கையை படம் பிடிப்பான். பூக்களின் நுணுக்கமான அழகு, பறவைகளின் பறக்கும் விதம் போன்றவற்றை அவன் ஆவணப்படுத்தினான். அந்த புகைப்படங்கள் அவனது வாழ்க்கை பயணத்தின் சாட்சிகளாக இருந்தன. அவன் எடுத்த ஒவ்வொரு படத்திற்கும் பின்னாலும் ஒரு கதை இருந்தது. சில நேரங்களில் அவன் அந்த புகைப்படங்களை சமூக வலைதளங்களில் பகிர்ந்து கொள்வான். அதை பார்த்துவிட்டு பலரும் அவனது வாழ்க்கை முறையை பாராட்டுவார்கள். ஆனால் அவனோ புகழுக்காக இதை செய்யவில்லை. தனது ரசனையை வெளிப்படுத்தவே செய்தான். அவனது கலை தாகம் இயற்கையின் மூலம் முழுமையாக தீர்ந்தது. மலையோர வாழ்க்கையில் சில நேரங்களில் அச்சுறுத்தல்களும் வரத்தான் செய்தன. காட்டு விலங்குகளின் நடமாட்டம் இரவில் அதிகமாக இருக்கும். அவற்றின் சத்தங்கள் பயமுறுத்தும். ஆனால் மாறன் அவற்றை தொந்தரவு செய்யாமல் இருந்தான். அவை தன்னையும் ஒன்றும் செய்யாது என்பதை புரிந்திருந்தான். அவன் தனது குடிசை சுற்றி தற்காப்பு நடவடிக்கைகளை செய்திருந்தான். காட்டுயிர்களுடன் எப்படி இணக்கமாக வாழ்வது என்ற கலையை அவன் கற்றுக்கொண்டான். ஒவ்வொரு உயிருக்கும் இந்த நிலத்தில் வாழ உரிமை உண்டு என்பதை அவன் மதித்தான். பயத்தை விடுத்து விழிப்புணர்வுடன் இருப்பதே சிறந்தது என்று அவன் முடிவு செய்தான். இதனால் அவனுக்கு அந்த விலங்குகளுடன் ஒரு தொடர்பு ஏற்பட்டது. இந்த மாறனோட கதை உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். உங்களுக்கு அப்படி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. பை பாய். அடுத்த வீடியோல சந்திப்போம்.